அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆனி மாதம் 1ஆம் தேதி மாதம் பிறக்குது. அடுத்து 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்குமே மிதுன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மேச ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், நினைத்தது நடக்கும், நீண்ட நாள் லட்சியங்கள் குறிக்கோள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாள், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து அன்று சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றும் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கடகராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், முயற்சிக்க வேண்டியது இருக்கும். அப்படி முயற்சி செய்கிற போது சிறு சிறு தடைகள் ஏற்படும், தாமதம் ஆகும், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். ஆகவே மனம் வருத்தமடையாமல் அந்த வெற்றிகளை தடைகளை தகர்த்து விடாமுயற்சி கொண்டு வெற்றி பெற வேண்டும். தாமதம் ஆகலாம், அதையெல்லாம் சரி செய்து முன்கூட்டியே பயணிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது தங்கு தடை இல்லாமல் பயணங்கள் பிரயாணங்களில் இடையூறுகள் வராமல் பார்த்து கொள்வது சரியாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும், மன சோர்வுகள் உண்டாகும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. மனக்குழப்பம் இல்லாமல் அந்த நாளில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாளை கடந்து செல்வது சரியாக இருக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆனி மாதம் துவங்குது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரலாம். ஆகவே முன்கோவப்படாமல் அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. எல்லோரிடமும் அன்பாக நிதானமாக பேசுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து அன்று சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால அந்த நாளில் நிறைய வெற்றிகளும் சந்தோஷமும் பேரும் புகழும் பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் ஏற்படும். ஆகவே தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆகவே விடாமுயற்சி தேவை, தொடர் முயற்சி தேவை. மற்றபடி பயணங்கள், பிரயாணங்கள் இது போன்ற வேலைப்பாடுகள் முயற்சி செய்கிற போது பயணங்களில் அதிக கவனம் தேவை. அலட்சியமாக இருப்பது, தாமதமாக செல்வது இதெல்லாம் இடையூறுகளுக்கு வழிவகுக்கும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து சரியான நேரத்திற்கு பயணங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில்
மதிம நாட்கள் புதன்கிழமை நாள், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஆனி மாதம் 1 மாதம் பிறக்குது. இந்த ஆனி மாதத்தில் திங்கட்கிழமைக்கு அடுத்து 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்குமே மிதுன ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அப்போது மிதுன ராசியில் ஜென்ம ராசிலேயே சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக இருந்து காரியங்களை வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், மதியானம் 12 மணிக்கு மேலே. 18ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள் தான், சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது முன்கோபப்பட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. வீண் கோபம் தவிர்ப்பது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். எல்லோரிடமும் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, டென்ஷன் இல்லாமல் இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே, 20ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பாராட்டு கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஆனி மாதம் துவங்குது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்குமே மிதுன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, பயனுள்ள சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே வீண் அலைச்சலை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல், வீண் விரயங்களை அந்த நாளில் தவிர்ப்பது நல்லது. பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே அன்று சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமையும் சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் அந்த நாளில் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 4 மணிக்கு மேலே 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக, எல்லோரோடும் அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் இடம்பெற வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள், வீண் கோபம், முன்கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அமைதியாக, பொறுமையாக அந்த நாளை கடந்து சென்றால் சிறப்பான நாளாக இருக்கும். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், ஆனி மாதம் 1 துவங்குது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள். மதியானம் 12 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது.
பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே அன்று சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமையும் சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும், சிக்கனம் தேவை, வீண் செலவு வேண்டாம், சுப செலவை நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. மற்றபடி முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும் போது அது ஏமாற்றம் வரலாம். ஆகவே வீண் அலைச்சல் தவிர்க்கப்படுவது நல்லது. சிந்தித்து முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. ஆகவே ஞாபக மருதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி அந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே. 20ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது, ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நிறைய நல்லவை நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனது சுறுசுறுப்பாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், மனதால் வெற்றி பெறக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும், திறமைக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் துவக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 15ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், ஆனி மாதம் 1 மாதம் துவங்குது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். அன்றைய நாள் சுப முகூர்த்த நாள் 12 மணி வரைக்குமே. இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். தொழில் வளம் சிறக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்கிறது, மற்றபடி அலுவலக பணி, வியாபாரம் இதெல்லாம் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையில் உண்டாகும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே அன்று சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமையும் சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், தொழில்துறையில் நல்லதொரு அபாரமான வளர்ச்சி உண்டாகும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், நல்ல இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும், மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது விரயஸ்தானமாக இருக்கிறதுனால வீண் செலவுகள் உண்டாகும். நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. சுப செலவு தேவை. மற்றபடி வீண் அலைச்சல் ஏற்படலாம். முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு முயற்சி செய்யும்போது ஏமாற்றம் வரலாம். ஆகவே சிந்தித்து பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. கால விரயங்கள் வேண்டாம். ஞாபக மறதி வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 15ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், ஆனி மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. அதிர்ஷ்டங்கள் அந்த நாளில் கொஞ்சம் தவறி போகலாம், தாமதமாகலாம். அதனால் முயற்சி அடிப்படையில் நிறைய முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்கவலைகள், குழப்பங்கள் அடைய வேண்டாம். மற்றபடி தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு இல்லாமல் அமைதியாக பொறுமையாக முயற்சி செய்து அந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். மனதுக்கு பிடித்தமான நிகழ்வுகள் நடக்கும். தொழில்துறையில், வியாபாரத்துறையில், அலுவலக பணியில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் அமையும்.
மனது உற்சாகமாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே, 20ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றமும், வியாபார வெற்றியும், அலுவலக பணியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான வழி பிறக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். மற்றபடி லாபகரமான இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழில் துறையில் நல்ல முன்னேற்றத்தையும், திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்களில் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 18ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஆனி மாதம் துவங்குது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் வரும், மன சோர்வுகள் உண்டாகும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து கவலைகளுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே கவலைகள் படாமல், எதிர்மறை எண்ணங்களுக்கு துவண்டு விடாமல், மனக்குழப்பம் இல்லாமல் அந்த நாளை நிதானமாக, பொறுமையாக அந்த நாட்களை, நேரங்களை கடந்து செல்வது நல்லது. புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் பல விதமான மனக்கவலைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த நாளை மகிழ்ச்சியாக, நிதானமாக கடந்து செல்வதற்கு முயற்சி செய்வது நல்லது. பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே அன்று சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம். முயற்சி செய்கிற போது சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் அடையாமல் இன்றைய முயற்சிகள் எல்லாமே நாளைக்கு வெற்றியாக வருங்கிற நம்பிக்கையில் முயற்சிப்பது நல்லதாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும், திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 19ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஆனி மாதம் 1 மாதம் பிறகுது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். அதே நேரத்தில் 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 18ஆம் தேதி வியாழக்கிழமை என்று சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாளாக அமைகிறது. ஆகவே மனக்குழப்பங்கள் வரும், மனக்கவலைகள் வரும், எதிர்மறை எண்ணங்கள் மனதில் கவலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளை மன சோர்வு இல்லாமல், கவலை இல்லாமல், சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிதானமாக, பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. குரு அருள் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் ஓரளவுக்கு கணிசமாக ஆறுதலை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். பொறுமை முக்கியம். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 20ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமையும் நிதானமும் தேவை. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம்.
அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள்லாம் அடையாமல் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் நிதானமாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஆனி மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைத்து வெற்றியை பெறக்கூடிய நாளாக இருக்கும். போராடி பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்கிற நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே அன்று சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாட்களாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும், நிதானமாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே 20ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாட்களாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் மகர ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்கு சந்திரன் வரும்போது அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே மனம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே கொஞ்சம் மனதில் தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக அமைதியாக செல்வது நல்லது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஆனி மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாளில் மிதுன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. மனக்கவலைகள் வரும், மன சோர்வுகள் உண்டாகும். ஆகவே மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளில் மகிழ்ச்சியாக, நிதானமாக, ஆனந்தமாக, அமைதியாக, பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே அன்று சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமையும் சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். பலவிதமான எதிர்ப்புகளை முறியடித்து உரிமைக்காக போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மனதால் வெல்லக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள், ஊதிய உயர்வு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே 20ஆம் தேதி சனிக்கிழமை முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். அன்று சஷ்டி. 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். திறமைக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். நல்ல முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் ஆனி மாதம் பிறகுது. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால பயணங்கள், பிரயாணங்களில் அதிக கவனம் தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்படும். ஆகவே முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் அந்த நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றி கொடுக்கும். பிறகு 17ஆம் தேதி புதன்கிழமை
மதியானம் 12 மணியிலிருந்து. அன்று சுப முகூர்த்த நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால மனக்கவலைகளும் மன சோர்வும் உண்டாகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. மன சோர்வு அடைய வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆகவே அந்த நாளில் மனதை இயல்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாளை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். கடுமையாக போராடி எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும், திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் மீன ராசிக்கு சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் உரிய சிறப்பு தன்மையை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் தன் வாழ்க்கையை வடிவமைத்து எல்லா நாட்களையும் வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.